ஹாய் ஹலோ தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தினருமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வேறு லெவல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக டிகிரி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். சேலரியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 56,000 ரூபா வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல சேலரி தான். ஸோ இதே மாதிரி வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போஸ்டிங்ஸ் கால்ஃபர் பண்ணும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போது இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்ன கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேன்டீன் அட்டண்டன்ட். இந்த கேட்டகரியில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 25 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ரெண்டையுமே சேர்த்து பார்த்திங்கன்னா 25 வேகன்சிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது என்ன வேலை ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸஸ் ஓகேங்களா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே கேன்டீன் இருக்கும். அதற்கான அட்டண்டட் கேட்டகரியில் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் சியில் நான் கெசட்டட் ஓகேங்களா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் சி நான் கெசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் ஓகேங்களா, அமைச்சு பணி கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக எந்தெந்த கேட்டகரிக்கு நமக்கு வந்து வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. அன்ரிசர்வ்டு 13, ஓபிசி பார்த்திங்கன்னா 6 வேகன்சி, இடபிள்யூஎஸ் 2, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பார்த்திங்கன்னா 3 வேகன்சி 1 வேகன்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எல்லா மாவட்டத்தினரும் அப்ளை பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த டிஸ்ட்ரிக் தான் இந்த ஸ்டேட்டு தான் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பாருங்கள் 18 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் 18 வயதிலிருந்து 25 வயசு. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு பொது பிரிவினருக்கான ஏஜ் லிமிட். இந்த மினிமம் 18 25 அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ஓபிசி கேட்டகரி இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து உண்டு. எத்தனை வயசு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் 30 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி பார்த்திங்கன்னா 28 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 35 வயசு வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டு. இதை தாண்டி உங்களுக்கு வேறு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஸோ ரிலாக்ஸேஷன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ப்ராப்பர் சர்டிஃபிகேட் நம்மக்கிட்ட இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எஸ்சி எஸ்டியிலிருந்து நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்க. இப்போது ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து 26 வயது ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 26 வயசு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. நம்ம வந்து இந்த ரிலாக்ஸேஷன் படி அப்ளை பண்ணலாம். இந்த 5 வருஷம் நம்ம ரிலாக்ஸேஷன் கேட்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். சேம் அதே மாதிரி ஓபிசிக்கும் அதே மாதிரி தான், பிடபிள்யூடிக்கும் அதே மாதிரி தான் ஓகேங்களா. ஓகே, குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மினிமம் நம்ம வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனுமே கேட்கல அவங்க. மினிமம் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மெட்ரிகுலேஷனாக இருக்கலாம், ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஸோ ஆன்லைன் மோடில் நம்மளை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் அப்ளை லிங்க் tnincometax.gov.in ஓகேங்களா. ஸோ இதுதான் அஃபிஷியல் அப்ளை லிங்க்கு. இந்த அப்ளை லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா கேட்டகரிக்குமே நீங்கள் அன்ரிசர்வ்டாக இருக்கலாம், ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கலாம், ஓபிசியாக இருக்கலாம், எஸ்சி எஸ்டிஸ் இந்த மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு ஜென்ரல் ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 100 ரூபா பே பண்ணணும் 200 ரூபா பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரியான வேலை தான். அதனால அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் எதுவும் பே பண்ண வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணாதீங்க. ஸோ இந்த பிலோ டாக்குமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஒரு சிசி சென்டரில் தான் அப்ளை பண்ணுவோம். சில பேர் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் வீட்டிலேயே அப்ளை பண்ணுவீங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா 10th சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேன் இதெல்லாம் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட்டு, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக ஒரு ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான் கொடுத்துருக்காங்க.
ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது லாஸ்ட் டேட்டு. என்னைக்கு ப்ரோ லாஸ்ட் டேட்டு அப்படின்னா 8ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, நேற்றுலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 22 செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ, நம்மளை எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். ஒரு லோவர் கேட்டகரி ஒர்க்காகவே இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 மாதிரி ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதி நம்மளை வந்து கிளியர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான பேட்டர்னும் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்னா 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு எல்லாமே சேர்த்து 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 மார்க்கு, அதாவது 100 கொஸ்டின் இன்ட்டு 3 அப்படிங்கிறத நம்ம போட்டோம் அப்படின்னா 300 மார்க்குக்கு நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த ஜாபுக்கு பார்க்க வேண்டியது 1 மார்க் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு 1 மார்க் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்காக இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். சிலபஸ் டீட்டெயில்ஸ் ஓகே இதிலே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் என்ன சிலபஸ் அப்படின்னு நமக்கு வந்து சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் இது வந்து இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால ஸ்டேட் போர்ட் வச்சு நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்காது. 10th வரைக்கும் அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிபிஎஸ்சி லெவலில் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதற்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ரிட்டன் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்ன அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் எங்கே கண்டக்ட் பண்ணுறோம், என்னைக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வரையும் இவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வந்து நமக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் மாதம், அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. சென்னையில் மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ சென்னையில் போயிட்டு என்னால் எக்ஸாம் எழுத முடியும் ப்ரோ அப்படிங்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், 38 மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. உங்கள் எல்லாரையுமே எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் சென்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே போய் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுற வென்யூ மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் தான் நம்ம வந்து அட்டன் பண்ணணும். 11 AM to 1 PM அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. சென்னையில் மட்டும்தான் எக்ஸாமு. விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி எழுதுங்க. ஓகே, இந்த அட்டெண்டர் ஜாப் எப்படி இருக்கும், இந்த ஜாபுக்கான ப்ரொஃபைல் என்ன, நமக்கான வேலை எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கான அடுத்தடுத்த டீட்டெயில்ஸு எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.